திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறையை ஒட்டியுள்ள ஒரு சிறிய கிராமம்தான் வீரப்பூர். இன்று அமைதியாக காட்சியளிக்கும் இந்த மண்ணுக்குள் ஒரு காலத்தில் நடந்த கடும் போர்களின் தடயங்கள் இன்னும் உயிரோடு இருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள். அந்த போர்களில் சிந்திய ரத்தம் இன்றும் இரத்தக் கற்கள் போல மண்ணில் வெளிப்படுகிறது என்பதே இந்த இடத்தின் அதிசயமான நம்பிக்கை. வரலாற்று சான்றுகளின் அடிப்படையில் கிபி 13ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை பொன்னர் சங்கர் என்ற வீர சகோதரர்கள் ஆட்சி செய்ததாக சொல்லப்படுகிறது. மகாபாரத கதையில் வரும் தர்மர் பொன்னராகவும் அர்ஜுனன் சங்கராகவும் இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்ததாகவும் ஒரு ஐதீகம் நிலவி வருகிறது. நீதியோடு நல்லாட்சி நடத்திய அந்த சகோதரர்களை பொறுக்க முடியாத சிலர் சூழ்ச்சியால் அவன் சங்கர் அம்பால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். இந்த செய்தியை கேட்ட பொன்னர் தன் உயிரையும் தானே தியாகம் செய்து இதே போர்க்கள மண்ணில் வீழ்ந்தார் என கூறப்படுகிறது. இந்த துயர செய்தியை அறிந்து தன் அண்ணன்மாரை தேடி வந்த தங்கை அருகாணி கதறி அழுதபோது அருகிலிருந்த மலையில் பெரிய காண்டியம்மனாக வீற்றிருந்த பார்வதி தேவி அவளுக்கு தரிசனம் தந்து அண்ணன்மார்களுக்கு சாப விமோச்சனம் அளித்ததாக நம்பப்படுகிறது. இது வெறும் கதையல்ல, உண்மையே என்ற ஆழ்ந்த நம்பிக்கை இப்பகுதி மக்களிடையே இன்று வரை நிலவுகிறது. அந்த நம்பிக்கையின் அடையாளமாக வீரப்பூரில் பெரிய காண்டியம்மன், பொன்னர் சங்கர், தங்கை தங்காள், மகாமுனி, வீர மகாமுனி ஆகியோருக்கான சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் வேடபரி எனும் பிரசித்தி பெற்ற விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வீரப்பூர் கோவிலின் மாசி திருவிழா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. காப்பு கட்டுதல், படுகளம், வேடபரி, தேரோட்டம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து 10 நாட்கள் விமரிசையாக நடைபெறுகின்றன. இந்த விழாவிற்காக கொங்கு மண்டலத்தின் பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் நெல்லி வளநாட்டில் கூடுகின்றனர். அதில் குறிப்பாக 8ஆம் நாள் நடைபெறும் வேடபரி திருவிழா மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அந்த நாளில் பொன்னர் குதிரை ஏறி கோவிலின் தென்மேற்கே உள்ள ஆணியாப்பூர் எல்லை வரை சென்று அங்கு நட்டுள்ள வாழை மரத்தை நோக்கி அம்பு எய்வார். அம்பு பட்ட இடத்திலிருந்து பால் போன்ற நிறத்தில் நீர் வெளிப்பட்டால் அந்த ஆண்டு நாடு செழிப்பாக இருக்கும் என நம்பப்படுகிறது. ஆனால் கருநிற நீர் வந்தால் பஞ்சமும் பட்டினியும் வரக்கூடும் என்பது மக்களின் ஐதீகம். இந்த 10 நாள் திருவிழா நடைபெறும் காலத்தில் பெரிய காண்டியம்மன் கோவில் எல்லைக்குள் விஷ ஜந்துக்கள் யாரையும் தீண்டாது என்றும் அப்படியே தீண்டினாலும் விஷம் ஏறாது என்றும் மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள். திருவிழாவின் இறுதிக்கட்டமாக நடைபெறும் தேரோட்டத்தில் பெரிய காண்டியம்மன் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்கும் அந்த தேரோட்டம் காண கண்கொள்ளா காட்சியாக அமைகிறது. இந்த 10 நாட்களும் திருவிழாவிற்கு வரும் பெரும்பாலான பக்தர்கள் இப்பகுதியிலேயே தங்கியிருந்து வழிபாடுகளில் கலந்து கொள்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் கூடுவதால் சிறிய வீரப்பூர் கிராமமே விழாக்கோலமாக மாறி திமிலோகுகிறது.